வணக்கம் என் அன்பு தோழனே, தோழியே. வாழ்க்கை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டுமா? உன்னை மீறி நிகழும் சில விஷயங்களை சமாளிக்க முடியாமல் திண்டாடுகிறாயா? ஒரு ரகசியத்தை உன்னுடன் பகிர விரும்புகிறேன். வாழ்க்கையை நம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க நாம் முதலில் செய்ய வேண்டியது நம்மை நாமே அறிந்து கொள்வது. இது பெரிய விஷயம் அல்ல, ஆனால் ஆழமான விஷயம். 4 முக்கியமான நிலைகளில் நாம் நம்மை சுயமாக காண்பது அவசியம். முதல் நிலை, உன்னை பற்றி உனக்கு தெரியும், ஆனால் பிறருக்கு தெரியாது. இதுவே உன்னுடைய தனிப்பட்ட உலகம். உன்னுடைய எண்ணங்கள், கனவுகள், பயங்கள், இவை அனைத்தும் உனக்குள் மட்டும் இருக்கும் பொக்கிஷங்கள். இவைகள் அனைத்தையும் எல்லோரிடமும் பகிர வேண்டியதில்லை. இது உன் தனித்துவத்தின் அடையாளம். 2ஆம் நிலை, உன்னை பற்றி உனக்கும் தெரியும், பிறருக்கும் தெரியும். உன்னுடைய தோற்றம், நடத்தை, பேசும் முறை, செயல்பாடுகள், இவைதான் உன்னுடைய வெளிப்படை ஆளுமை. இதை பிறர் கவனிக்கிறார்கள். எனவே இந்த இடத்தில் நீ எப்போதும் விழிப்புடன், நேர்மையாகவும், பிறருக்கு அன்பானவனாக இருக்க முயற்சி செய். 3ஆம் நிலை, உன்னை பற்றி உனக்கு தெரியாது, ஆனால் பிறருக்கு தெரியும். பிறர் உன்னை பார்க்கும் விதத்தில் சில நேரங்களில் நீ பார்க்காத உன் பக்கங்களை அவர்கள் காண்பார்கள். உதாரணமாக, நீ அதிக கோபம் கொண்ட நபர் என்று ஒருவர் கூறினால் அதை விருப்பமின்றி நிராகரிக்காமல் சுயபகுப்பாய்வு செய்து பரிந்துரைகளை ஏற்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வது சிறந்தது. 4ஆம் நிலை, உன்னை பற்றி உனக்கும் தெரியாது, பிறருக்கும் தெரியாது. இந்த நிலை மிகவும் முக்கியமானது. நீ செய்ய முடியும் பல திறன்கள் உனக்கே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு சூழ்நிலையில் அது தானாகவே வெளிப்படும். அதுவே உன் உண்மையான உள்திறன். எனவே இந்த நிலையில் உன் உள்ளுணர்வுகளை கேட்டு, கடந்த அனுபவங்களை அலசி, உன் ஆழ்மனதின் மூலையில் மறைந்திருக்கும் உண்மையான நீ என்ற உன்னை கண்டெடுக்க முயற்சி செய். தோழனே, தோழியே, இந்த 4 நிலைகளையும் நாம் விழிப்புடன் கவனிக்கும் பொழுது நம்மை நாமே உணர்வதோடு நம்முடைய ஆளுமையை மேம்படுத்திக் கொள்ளும் வழியும் கிடைக்கும். நீ இன்று எங்கிருக்கிறாயோ அங்கேயே இருந்து சிறிது சிந்தனை செய்தால் நீ உன் முழுமையான தன்மை,